சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழு தமிழகம் வர வேண்டும். மத்திய அரசிடம் வலியுறுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை நானே சென்று பார்வையிடுவேன். மாவட்டங்களில் பொறுப்பு அமைச்சர்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை கண்காணித்து வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. புயல் மற்றும் கனமழையால் ஏற்பட்ட சேத விவரங்களை கணக்கிட நடவடிக்கை எடுக்கப்படும். இழப்பீடு வழங்குவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. சென்னை கொளத்தூர் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டை மதிப்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். லண்டனில் அரசியல் படிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்பினார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. விமான நிலையம் வந்தடைந்தவருக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தல் சரித்திர தேர்தலாக இருக்கும். தேர்தலுக்கு பாஜக தயாராகி வருவதாகவும் அண்ணாமலை பேட்டி. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை வரவேற்கிறேன் என்று அண்ணாமலை பேட்டி. திராவிட கட்சிகளின் கொள்கையை தான் விஜயும் பேசுகிறார் என்றும் விமர்சனம். சிறையில் இருந்து வெளியே வந்தவரை தியாகி போல் போற்றுவதா? அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து அண்ணாமலை விமர்சனம். கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். காவிரி படுகை மாவட்டங்கள் மற்றும் பிற மாவட்டங்களில் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை. மக்கள் தூக்கத்தை தொலைத்தது அதிமுக ஆட்சி காலத்தில்தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டு ஓரறிவில் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் காலம் திராவிட மாடல் ஆட்சி காலம் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. புயல் ஓய்ந்த பிறகும் புதுச்சேரியில் தொடரும் கனமழை. பல குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் தவிப்பு. புதுச்சேரியில் புயல் மற்றும் மழையில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழப்பு. 551 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மீட்பு பணிகளில் பேரிடர் மீட்புக் குழுவினர் தகவல். புதுச்சேரியில் வரலாறு காணாத பெய்த மழையால் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். பாதிக்கப்பட்ட பகுதிகளின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியீடு. புதுச்சேரியில் மீட்புப் பணிகள் தொய்வின்றி நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. விரைவில் இயல்பு நிலை திரும்பும் என்றும் நம்பிக்கை.
புதுச்சேரியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. கனமழை தொடர்வதால் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு திங்கட்கிழமையன்று விடுமுறை. கனமழை காரணமாக வெள்ள நீர் வடியாததால் மாவட்ட ஆட்சியர் பழனி அறிவிப்பு. கடலூர் மாவட்டத்தில் சூறை காற்றுடன் பெய்யும் கனமழை. பாதிக்கப்பட்ட மக்கள் படகுகள் மூலம் மீட்பு. கடலூர் மாவட்டத்தில் சூறை காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விழுப்புரம் மாவட்டம் முட்டையூரில் உள்ள ஏரியின் கனமழையால் மதகு உடைந்தது. குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் வீட்டை விட்டு வர முடியாத நிலை. செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் உபரி நீர் திறப்பு. மதுராந்தகத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த வெள்ள நீர். செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதி. சாலையில் 3 அடிக்கும் மேல் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் வீடுகளுக்குள் தஞ்சம். வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் உத்தரகாவிரி நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. அகரம் குருவராஜாபாளையம், நேமந்தபுரம், பாலப்பாடி உள்ளிட்ட கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வேலூர் மாவட்டம் அமிர்தி பூங்கா அருகே தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுவதால் ஜவ்வாது மலைக்கு போக்குவரத்து துண்டிப்பு. கனமழையால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை நிரம்பியது. 7000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கள்ளக்குறிச்சி தியாகதுருகம் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் மக்காச்சோளம் மழைநீரில் மூழ்கி சேதம். பல்வேறு இடங்களில் மரம் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. திருவண்ணாமலையில் பெய்த கனமழையால் ஆட்சியரின் வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து வெள்ள நீர் புகுந்தது. வேங்கிக்கால் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டதால் வெள்ளப்பெருக்கு. திருவண்ணாமலையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீர். வீடுகளில் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். திருவண்ணாமலையில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் மழை நீர். சாலையில் வலைவிரித்து மீன்பிடித்த மக்கள். திருப்பத்தூர் மாவட்டம் பாம்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தரைப்பாலம் மூழ்கிய நிலையில் சொந்த ஊர்களுக்கு 10 கிலோமீட்டர் சுற்றிச் செல்வதாக மக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு குறையும் வரை பொதுமக்கள் குளிக்க தடை விதிப்பு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்ட கரும்பு, வாழை, நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. வெள்ளப்பெருக்கு காரணமாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. மதுரையில் ஆளுநர் RN ரவி பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து பாதையிலேயே தடுத்து நிறுத்தம்.
தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடிய மாணவர்களை தடுத்து நிறுத்தி தேசிய கீதம் பாட வைத்ததால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடைபெற்று சென்றவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை. மாவட்டத்தில் அடுத்தடுத்து நிகழ்ந்த கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சர் யார் என்ற இறுதி முடிவு எடுக்கப்பட்டது. மோடி, அமித்ஷா உத்தரவுக்கு பின் அறிவிப்பு வெளியாகும் என்று ஏக்நாத் ஷிண்டே தகவல். டாலரை விட்டு வெளியேற முயற்சிக்கும் நாடுகள் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் இருந்து விடைபெறலாம். வேறு நாணயத்தில் வர்த்தகம் மேற்கொள்ள வாய்ப்பில்லை என்றும் ட்ரம்ப் எக்ஸ் தளத்தில் பதிவு. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக ஜெய்ஷா அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார். பிசிசிஐ தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார்.